சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம லிமிட்டேஷன் ஆக்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். சிபிசியில் வரக்கூடிய கொஸ்டின்ஸு கிட்டத்தட்ட 20 மதிப்பெண்கள் இதில் கவர் பண்ணுறாங்க. அதனால் மிக கவனமாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப எளிமையான சப்ஜெக்டும் கூட, மிக முக்கியமான சப்ஜெக்டும் கூட. இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் படிக்காமல் உங்களால் சிவில் கேஸை நடத்த முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட சிவில் கேஸுக்கும் இது வரும், கிரிமினல் கேஸுக்கும் வரும். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸை எடுத்து இந்த இடத்துல ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். டிஃபைன் த ஜென்ரல் ரூல்ஸ் ரிலேட்டிங் டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் லிமிட்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, ஜென்ரல் ரூல்ஸை கேட்குறாங்க, பீரியட் ஆஃப் லிமிட்டேஷனை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதற்குண்டான ஆன்சர்ஸ் தான் கீழே ஒன் பை ஒன்னாக அரே பண்ணி வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 12லேருந்து 15 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்த ஜென்ரல் ரூல்ஸை பற்றி. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 12 and 13 and 14 and 15 ஒன் பை ஒன்னாக இங்கே இந்த இடத்துல அரே பண்ணி வச்சுருக்கு. ஒன் பை ஒன்னாக பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இந்த டேபுலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்திற்கு எத்தனை நாள் லிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அப்பீலாக இருந்துச்சுன்னா 30 நாள் சொல்கிறாங்க. செகண்ட் அப்பீலாக இருந்துச்சுன்னா 60 நாள் சொல்கிறாங்க. சிவில் ரிவிஷன் அண்ட் ரிவ்யூ பெட்டிஷனாக இருந்துச்சுன்னா 90 நாள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஒரு விஷயம் நடந்து நீங்கள் சூட் எடுக்கிறீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே எடுக்கணுன்றாங்க. அப்பீல் டு ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்னா 60 நாளில் எடுக்கணுன்றாங்க. சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக இருந்தால் 30 நாளில் எடுக்கணுன்றாங்க. ஸோ இந்த 6 விஷயத்தையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுதிட்டிங்கன்னாவே கிட்டத்தட்ட நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு உண்டான பாதி ஆன்சரை எழுதின மாதிரி அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டிக்கல் 12 பார்ப்போம். ஆர்டிக்கல் 12 பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் அரே பண்ணி வச்சுருக்கு. சூட்டு, அப்பீலு, ரிவிஷனு, ரிவ்யூவு அண்ட் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அண்ட் அவார்டு க்ளோஸ் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 விஷயங்கள் இதில் அரே பண்ணி வச்சுருக்கு. டேபுலர் காலமும் 6 செக்ஷன், அதாவது ஆர்டிக்கல் 12 வரக்கூடிய விஷயங்களும் 6ன்றது ஞாபகம் வச்சுக்கிங்க. அதன் பிறகு வரக்கூடிய ஆர்டிகல் 13 and 14 and 15 இது எல்லாமே சேர்த்தும் 6 விஷயங்கள் கவர் ஆகுது. ஸோ மொத்தம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் 6ன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் ஐடியா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 பற்றி பார்க்க போகிறோம். அதில் சூட்னா என்ன, சூட்டுக்கு உண்டான லிமிட்டேஷன் பீரியடுக்கு ஜென்ரல் ரூல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த சூட்டு எந்த டேபுலர் காலத்தில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரில் கவர் ஆகுது. லிமிட்டேஷன் ஆஃப் சிவில் சூட் 3 years ஃப்ரம் த காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஒரு நிகழ்வு நடக்குது, நிகழ்வு நடந்த நாளிலிருந்து 3 வருடத்திற்குள் நம்ம ஒரு வழக்கை தாக்கல் செய்யணுன்றது தான் இதனுடைய அர்த்தம். அதில் ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளை விட்டுடுங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் நடக்குது, அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் டேட் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த டேட்டில் வரக்கூடிய அந்த நம்பரை விட்டுடுங்க அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைய டேட்டை நான் போடுறேன் 20/11/2024 போடுறேன்னா, ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்ற ஒரு டேட்டு தெரிய வருது. நீங்கள் லிமிட்டேஷன் ஆக்ட் இந்த 3 வருஷத்தை கணக்கிடும் பொழுது இந்த 20ஆம் தேதியை விட்டு விட வேண்டும். விட்டுட்டு நீங்கள் 21ஆம் தேதியிலேருந்து கணக்கு போட்டு 3 வருஷத்தை நீங்கள் கொண்டு வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சூட்டுக்கு உண்டான கான்செப்ட். ரொம்ப தெளிவாக எழுதிக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஒன் பை ஒன்னாக நேர்த்தியாக எழுதிட்டு வாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்பீல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்பீல் என்கின்ற கான்செப்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களை கழித்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் பீரியடு என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அந்த நாளை விட்டுடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சூட்டில் நம்ம பார்த்த மாதிரியே தான் ஃபஸ்ட்டு ஒன் இதே தான் எல்லாத்துக்கும் வரும். மாற்றி நீங்கள் இதையே தான் ரிப்பீட்டாக எழுதிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ சூட்டில் என்ன எழுதுனீங்களோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. கொஞ்சம் நடுவில் சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்குமே கண்டி பெரிய அளவில் இருக்காது. ஸோ முதல் நாளை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. அதாவது 20ஆம் தேதி நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, 21ஆம் தேதி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னு சொன்னோம். அதே போல் தான் இந்த அப்பீலுக்கு உண்டான கான்செப்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வழங்கின நாள், ஜட்ஜ்மெண்ட் ஒரு டேட்டில் வழங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டேட்டை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு டிகிரி வழங்கப்பட்ட நாள், டிகிரி வழங்கப்பட்ட அந்த தினத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதன் பிறகு இதெல்லாம் வழங்கியாச்சு, இதுவும் ஒரு நாளில் வழங்கியாச்சு, இது ஒரு நாளில் வழங்கியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கல. கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட டிகிரியோட நகலை வந்து பார்த்தீங்கன்னா சிஏ போட்டு வாங்குவாங்க. காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சிஏன்னா வாங்குற நாளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்ரல் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கான்செப்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். இந்த 4 விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த முழு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரும் நம்ம பண்ணிட்டா மாதிரி தான் அர்த்தம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அண்ட் ரிவ்யூ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, ரிவிஷன் 90 நாள் போட்டிருக்கு இல்லைங்களா. அப்பீலுக்கு என்ன போட்டிருக்கு, ரெண்டு விதமாக போட்டிருக்கு, 30 நாள் போட்டிருக்கு, 60 நாள் போட்டிருக்கு. ஸோ இந்த ஜென்ரல் ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ரிவிஷன் அண்ட் ரிவ்யூவுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பீலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே கடைபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இருப்பது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், அதாவது சிறப்பு அனுமதி பெற்ற விண்ணப்பங்கள்னு சொல்லுவாங்க. இதற்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால வரையறை தொடங்கிய நாளை விட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்கப்பட்ட நாளையும் விட்டுடணும். தீர்ப்பானை நகல் எப்போ வாங்குறாங்களோ, இந்த காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ வாங்குறாங்களோ அதையும் விட்டுடணும். அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன இப்போ புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பீலில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே இதுலேயும் நடைமுறைப்படுத்துங்க. ரிவிஷன் அண்ட் ரிவ்யூவில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே இதுலேயும் நடைமுறைப்படுத்துங்க. அவ்வளோதாங்க இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரே, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஜென்ரல் ரூல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவார்டை க்ளோஸ் பண்ணுறது. அவார்டை பார்த்தீங்கன்னா ரத்து செய்கிறதுன்னு அர்த்தம். இது அவார்டு க்ளோஸ்லேயும் இவைகளையே நம்ம பின்பற்றணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் என்னெல்லாம் பின்பற்றணுமோ அதெல்லாம் பின்பற்றணும். ஸோ ஆர்டிகல் 12 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி தான், ஏன்னா எல்லாமே அதே மாதிரி தான் வரும். இந்த இடத்துல ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஏ போடுறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் அந்த டவுட் வந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம சிஏ போடுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேணுமுன்னே காலம் தாழ்த்தி போட்டோம் அப்படின்னும் போது என்ன சொல்லுது லிமிடேஷன் ஆக்ட்னா, காலம் தாழ்த்தி போடப்பட்ட அந்த நாட்களை லிமிடேஷன் ஆக்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் நம்ம காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் போடுறதுல காலம் தாழ்த்துறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையாதுன்றதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். அதன் பிறகு ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது, இந்த பாப்பர் சூட்டை பற்றி சொல்லுது. இன்டிஜென்ட் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, ஏழ்மை நிலையர் தொடுக்கும் வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டில் இப்போ இவர் வந்து வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு தொடுக்கும்போது இவர் என்னவா இருக்கிறாரு, ஒரு பாப்பராக இருக்கார், ஏழ்மையான நிலையில் இருக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்படுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை நிலையிலிருந்து அதாவது அந்த நீதிமன்ற கட்டணத்தை செலுத்தும் அளவிற்கு உயர்ந்து விடுகிறார். இந்த 2 கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கேப்பும் இருக்குது பார்த்தீங்களா. இதில் எத்தனை வருடங்களோ இல்லை எத்தனை மாதங்களோ எத்தனை நாட்களோ அந்த நாட்களை நீங்கள் லிமிடேஷன் பீரியடில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏழ்மை நிலையிலிருந்து இவர் வழக்கு இந்த இடத்துல தொடுக்கிறாரு, ஏதோ ஒரு டேட்டில் தொடுக்கிறாரு, அப்படியே ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 3 இயர்ஸ் ரன் ஆகுதுன்னு வச்சுப்போமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் ரன் ஆகுது, இவர் மேன்மை நிலையை அடையிறாரு. அடையும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, கோர்ட்டுக்கு உண்டான நீதிமன்ற கட்டணத்தை கட்டுறாரு. கட்டும் போது இந்த 3 இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அடிபட்டு போய்விடும். அந்த லிமிடேஷன் வந்து காணாத போயிடும். ஃப்ரெஷ்ஷாக இவருக்கு ஒரு லிமிடேஷன் ஆக்ட் கிடைக்குது, லிமிடேஷன் பீரியடு கிடைக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். நம்ம இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நுணுக்கங்கள். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கையாண்டோம்னா லிமிடேஷன் ஆக்டை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, போனஃபைட் இன் கோர்ட் வித்தவுட் ஜூரிசெக்ஷன். இந்த பாப்பர் சூட்டை பார்த்து பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஜூரிசெக்ஷனை ஞாபகம் வச்சுங்க. இந்த பாப்பர் என்ற இடத்துல ஜூரிசெக்ஷனை போட்டு வச்சுக்கிங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் இதில் வரப்போகுது. ஏற்கனவே இதை நம்ம சிபிசியில் ஜூரிசெக்ஷன்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். வேணா அந்த வீடியோ போய் பாருங்கள். என்னென்னா, ஒரு வழக்கு தொடுக்குறீங்க. அந்த வழக்கு பார்த்திங்கன்னா பெக்யூனரி ஜூரிசெக்ஷன் கிடையாது, அதாவது உங்களுக்கு உண்டான ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன் அது கிடையாது. ஆனாலும் வழக்கு பதியப்பட்டு விட்டது, தெரிஞ்சோ தெரியாமலோ பதியப்பட்டு விட்டது. அப்படியே ட்ராவல் ஆகுது, ஒரு 3 வருஷம் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுப்போம். 3 இயர்ஸ் ட்ராவல் ஆகுது. அதன் பிறகு என்ன தெரிய வருதோ, அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கிங்க. ஒரு ஜூரிசெக்ஷனில் நீங்கள் வழக்கை பதிய வைக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளே இந்த நீதிமன்றம் வருது. இப்போ மாவட்டங்கள் பிரிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஜூரிசெக்ஷன் பிரியுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூரிசெக்ஷனில் இருக்கிற அந்த வழக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த கோர்ட்டுக்கு வருது. அப்படி இது ஒரு செனாரியோ. ரெண்டாவது செனாரியோ என்னென்னா, தெரியாமல் பதியப்பட்ட ஒரு ஜூரிசெக்ஷனில் இருக்கிற வழக்கு ரிட்டன் ஆகுது. அந்த கிளைண்ட் வந்து ரிட்டன் ஆகி பார்த்தீங்கன்னா சரியான ஜூரிசெக்ஷனுக்கு ட்ராவல் ஆகுது. அந்த காலகட்டத்தை கணக்கில் எடுத்துக்கணும்.
இப்போ இது ஒரு 3 இயர்ஸு செலவாயிடுச்சு இந்த கோர்ட்டில், இது ஒரு 3 இயர்ஸு செலவாயிடுச்சுன்னு வச்சுங்க. 2 செனாரியோ நம்ம பார்த்துட்ருக்கோம் எடுக்கும்போது. இப்போ புதுசாக ஒரு கோர்ட்டில் நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா, புதுசாக வந்திருக்கிற கோர்ட்டில் இந்த 3 வருட காலங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஆர்டிக்கல் 14 டிஃபைன் பண்ணி சொல்லுது. சிம்பிளாக சொல்லணும்னா, மொதல் ஜூரிசேஷனில் பதியப்பட்ட வழக்கு ஏதோ ஒரு காரணங்களுக்காக 2வது ஜூரிசேஷனுக்கு மாறுது. இது இடைப்பட்ட காலத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆர்டிகல் 15ல் சப்கிளாஸ் 1 என்ன சொல்ல வருதுன்னா, எக்ஸிக்யூஷனை பற்றி சொல்ல வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் நம்ம போட வரோம். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் போடப்பட்ட காலத்தையும் இந்த எக்ஸிக்யூஷன் பிறப்பிக்கப்பட்ட காலத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் என்னென்னா, கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாத நாட்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் ஆன்சர்ஸை ரொம்ப நேர்த்தியாக எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகன்றதை நினைவில் வச்சுக்கணும். அதே போல் ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, நோட்டீஸை பற்றி சொல்லுது. நோட்டீஸ் அனுப்பப்பட்ட தினத்தை கணக்கில் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஆர்டிகல் சப்கிளாஸ் 15, அதை 15 சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா, சேல்ஸை பற்றி சொல்லுது. ஏதோ ஒரு சேல்ஸில் ஒரு பிரச்சனை நடக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷனுக்கு உண்டான கான்செப்டையும் அந்த தடை உத்தரவு இல்லையா, இன்ஜெக்ஷன்ற தடை உத்தரவு இல்லையா, அந்த தடை உத்தரவு நீக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, ரிசீவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு சில வழக்குகளில். ரிசீவரை பற்றி தெரியணும்னா அதற்கு உண்டான தனி வீடியோ சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரிசீவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுற காலகட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சூட் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வருது. இந்த இடத்துல ரிசீவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 பற்றின சொல்கிறது. நம்ம இதில் நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபுலர் காலத்தை நினைவு வச்சுக்கணும். இந்த 6ன்ற ஞாபகம், 6 டேபுலர் காலம் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். 6 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகல் 12ல். மிச்சம் இருக்கிற ஆர்டிகல் 13, 14, 15ல் மொத்தம் 6 கான்செப்டுகள் இருக்குது. அதில் சப்கிளாஸஸ் வருதுன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு, எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும், எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரியாமல் நம்மளால் சிவில் ஜட்ஜி எக்ஸாமுக்காகவோ இல்லை சிவில் வழக்கறிஞராகவோ மாற முடியாதுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்கள். ஆன்சர்ஸ் மிக நேர்த்தியாக எழுதலாம். லிமிடேஷன் ஆக்டில் வந்துச்சுன்னா விடவே விடாதீங்க. மிக எளிமையான டாப்பிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.